ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் ஃப்ளவர் அப்ளிகேஷன் ஸ்லீவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷன், பார்ட்டி வேர் ப்ளவுஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக காட்டுறேன். நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவோட ஹைட் 5.5 இன்ச் இருக்குது. நான் இதில் கீழே இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ளவுஸோட பிடித்தம் பகுதியில் நம்ம இதில் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதில் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சி அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளவுஸோட கிளாத்தை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பேப்பரில் கட் பண்ணியிருக்கிற டிசைன் வளைவு மாதிரியே நீங்களும் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்து அதை கிளாத் மேலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கிளாத்தை நம்ம ஸ்லீவில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பகுதியில் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுல்ல, அந்த இடத்துல ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங்கில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி ப்ளவுஸோட கிளாத்தையுமே கட் பண்ணி அதுலேயுமே நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கிளாத்தை இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதோட பேக் சைடில் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம உள்பக்கமாக நல்ல துணி இருக்கிற பக்கமாக திருப்பி எடுத்துக்கணும்.
கிளாத்தை வந்து உள்பக்கமாக நல்ல பக்கமாக திருப்பும்போது உங்களுக்கு வந்து அந்த எட்ஜில் சரியாக வரல அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நீடில் வச்சு நீங்கள் எடுத்து விட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு பென்சில், இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சைடுலேயே வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு நூலை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நூலை வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நேரே எடுத்ததுக்கப்புறமா ஒரு அமுக்கு தையல் வந்து வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நார்மல் நீடில் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறதுல அதோட எண்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஒன் சைடாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளவர் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதில் டைட் பண்ணிவிட்டு பின் சைடாக வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அழகான ஃப்ளவர் வந்து மேக் பண்ணியாச்சு. இதை வந்து இன்னும் என்கன்ஸ்டாக அழகாக காமிக்கிறதுக்காக சென்டரில் நான் ஒரு ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பட்டனோ இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோக்கள் ட்ரெண்டிங்கான ப்ளவுஸ் டிசைன்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.